ஆதன் நேயர்களுக்கு உதயாஸ்ரீயின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் டிக்கன் பத்தி தான். சார்லஸ் டிக்கன்னா யாருன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ரொம்ப ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சார்லஸ் டிக்கன் அப்படின்னா யாரு அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு எழுத்தாளர், சமூக விமர்சகர், பத்திரிகையாளர்னு இப்படி பன்முகத்தன்மை கொண்டவர். இவரோட வாழ்க்கை வரலாறு பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்துட்டு பிப்ரவரி 7, 1812 வருஷம் இங்கிலாந்துல இருக்கிற போர்ட்ஸ்மவுத் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் பிறந்தாரு. இவருடைய ஆரம்ப வாழ்க்கையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவருடைய தந்தையும் ஒரு எழுத்தாளராக தான் இருந்திருக்காரு. நல்ல சம்பளம் தான் வாங்கிட்டு இருந்தாரு. ஆனா சில நாட்கள் செல்ல செல்ல அவரோட தந்தை எழுதின புத்தகங்கள் எல்லாமே வந்துட்டு சரியா பப்ளிஷ் பண்ணப்படல. அதனால அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு ஃபினான்ஷியலா பாதிக்கப்படுது ரொம்பவே. அதனால அவங்க அப்பா வந்துட்டு நிறைய கடன் வாங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கடனை வந்து திருப்பி அடைக்க முடியாத காரணத்தினால அவர்கிட்ட கடன் கொடுத்தவங்க எல்லாரும் வந்துட்டு அவரை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி சார்லஸ் டிக்கனோட அப்பா வந்து ஜெயிலில் போட்டுறாங்க. ஸோ அதனால சார்லஸ் டிக்கன் வந்து ஸ்கூலை வந்து கண்டினியூ பண்ணாம அவர் வந்து ஒரு தொழிற்சாலையில வந்து வேலைக்கு சேர்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. தொழிற்சாலையில கஷ்டப்பட்டு ராப்பகல கண்முழிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி அதுல வந்த காசுல அவங்க அப்பா வாங்கின கடனை எல்லாத்தையும் அடைக்கிறாரு. இப்படி அவர் வாழ்க்கையில நடந்த இந்த ஒரு சம்பவமானது ரொம்பவே வந்து அவருடைய மனசை வந்து ஆழ் மனசை பாதிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் தான் தான் வாழ்க்கையில வந்து பெருசா ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவரோட ஸ்டோரியவே வந்துட்டு ஒரு புக்கா எழுத ஸ்டார்ட் பண்றாரு. சார்லஸ் டிக்கன் அப்படி என்னென்ன புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1837 த பிக் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது தான் அவர் எழுதின முதல் நாவல். அது வந்துட்டு மக்கள் மத்தியில பயங்கரமா இப்ப பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதை தொடர்ந்து 1838 த கிறிஸ்மஸ் கரோல் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதி ரிலீஸ் பண்றாரு. அந்த புக்கு வந்து செம்ம ஹிட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயம் மக்கள் யாருக்கும் சுத்தமாவே அந்த புக்கை பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்துட்டு சுமாரா இருந்துச்சு. எல்லாரையும் வந்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கக்கூடிய ஒரு புக்கா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து அவர் நிறைய புக்ஸ்லாம் வந்து எழுதுறாரு. ரொம்ப வந்துட்டு சில புக்ஸ் வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு, சில புக்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஹிட் ஆகாமலும் போச்சு. அதெல்லாம் தொடர்ந்து லாஸ்டா அவர் எழுதின புக் அப்படின்னு பார்த்தோம்னா 1861 தி கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை தான் எழுதினாரு. அது வந்துட்டு அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இவர் எழுதின பிக் பேப்பர்ஸ் அப்படிங்கிறதும் செம ஹிட். லாஸ்டா அவர் எழுதி முடிச்ச கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற புக்கும் மக்கள் மத்தியில் ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு புக்கா மாறினுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவருடைய நாவல்ல இருக்கிற கதைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு அதை லைக் பண்ணி பார்ப்பாங்க, படிப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அவருடைய கதைகள் வந்து எல்லாமே வந்து சிரிக்கவும் சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்கும். நிறைய கருத்துள்ளதாகவும் இருக்கும். அவ்வளவு ஏன் அவரோட கதையில இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ரியலாவே நம்ம கூட இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுகளை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இவர் எப்ப வந்துட்டு இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 1870 ஜூன் 9 ராத்திரி டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிருக்கு. பல்வலி வந்து ஏற்பட்டிருக்கு. இது பல்வலி தானே, இது தானாவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலட்சியமா இருந்திருக்காரு. ஆனா அந்த ஒரு அலட்சியம் அவர் வாழ்க்கையவே முடிக்க போகுதுங்கிறது அப்போ அவருக்கு தெரியல. மறுநாள் காலையில அவரு மயக்கம் போட்டு சரிஞ்சு விழுறாரு. பாவம் அவருக்கு வந்து பக்கவாதம் ஏற்பட்டுச்சு. டாக்டர்ஸ் வந்து எவ்வளவோ காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணியும் பாவம் அவரை வந்து யாராலையுமே காப்பாற்ற முடியல. சரியா ஜூன் 10, 1870 வருஷம் இப்பேற்பட்ட ஃபேமஸான ரைட்டர் இறந்து போறாரு. ஸோ சார்லஸ் டிக்கன் எழுதின புக்ஸ் வந்து நீங்க ஏதாவது படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அதுல என்ன புக்ஸ் பிடிக்கும் அப்படிங்கறத பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் ஆதனுடன்.